சார் இவனை வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது சார். அவன் உயிர் போக எப்போ டைம் வருதோ அப்போ தான் ஏன் போவோம். இது கோர்ட் ஆர்டர் கிடையாது சார், மேலெத்த பேசுரு, உங்களுக்கே தெரியும். யோ இதோ வந்துட்டாயா. இவன் வாசனையை மீடியா மோப்ப முடியத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன். பின்னாடி மாத்த அவனை. ஏய் இவன் யாருக்கு? சார் சீக்கிரம் முச்சு விடுங்க சார், முச்சிட்டு சொல்லுங்க. அப்படியே ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள என்கவுண்டருக்கு கதை ரெடி பண்ணுங்க. என்னடா சுடலாமா? ஓகே சார். அக்யூஸ்ட கேட்டேன். ஆமா அவன் பேர் என்ன? சுடலாம் தோழர். பேருக்கேத்த தைரியம் தான். முட்டி போட்ட உடனே அடிச்சுக்கின்னு அழுவானுங்க. ஆனா நீ அப்படி இல்லை. ஆமா உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது, என்ன பண்ண? மேல்வாக்கம் ஊருக்கு போயிருந்த தோழர். தோழர் இங்கே காயத்ரி அவங்க வீடு எங்க? எந்த காயத்ரி கேட்குறீங்க? கல்யாணம் ஆகி போன கொஞ்ச நாளில் அவங்க வீட்டுக்காரை வெட்டி கொண்டுட்டாங்களே, நியூஸ்லலாம் கூட வந்துச்சு. அவங்க தான் தோழர். அந்த பொறுக்கி பையன் கூட ஓடி போய் தான் எங்கள் ஊர் மானமும் சேர்ந்து போயிடுச்சு. யார் ரவுடின்னு பார்க்க தான் தோழர் நான் வந்திருக்கேன். எந்த பக்கம் போகணும்? அந்த பக்கம். தம்பி இங்கே காயத்ரி அவங்க வீடு எங்கே இருக்குது? அவங்க வீடு இங்கே தான். ஆமாம் நீ யார்? உன் பேர் என்ன? நான் அம்பேத்கர். தோழர் ஏன் தோழர் அடிக்கிறீங்க? ஏன் தெருக்குள்ளே வர? தோழர் அடிக்காதீங்க தோழர். சும்மா விசாரிக்க தான் தோழர் நான் வந்தேன். அடிக்காதீங்க தோழர். தோழர் சும்மா கேட்க தான் தோழர் வந்தேன். விசாரிக்க தான் தோழர் வந்தேன். அடிக்காதீங்க தோழர். சும்மா விசாரிக்க தான் தோழர் வந்தேன். ஏன் தோழர் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க தோழர். எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டோம். நீங்க அடங்க மாட்டேன்றீங்க. கட்டவே மாட்டான் பாரு. அடி பத்தல போல. எவ்வளோ அடிச்சாலும் எந்திரிச்சு ஓடவும் மாட்டேன்ற, கத்தவும் மாட்டேன்ற. கத்துடா கத்துடா தோழர். விடுங்க தோழர், விடுங்க தோழர். தோழர் விடுங்க தோழர். வேணாம் தோழர். தோழர் வேணாம் தோழர். விடுங்க தோழர். ஏய் போதும் விடுங்கடா. அந்த நாயை போட்டோம், இந்த நாயை விடுங்க. தண்ணி 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 தண்ணி
தண்ணி தண்ணி தண்ணி தண்ணி தண்ணி தண்ணி அடி வாங்க வேண்டிய ஆள் தானடா நீ. இது வரைக்கும் 16 கொலை, 9 அரசியல் கொலை, எல்லாத்துக்கும் மேல அமைதியை சீர்குலைக்க பெரிய சதி திட்டம் தீட்டி இருக்க. அது இனி நடக்காதுப்பா. பொய் கேஸ். தலித் பசங்க தானடா அந்த ஜாதி தலைவர் பேரை வச்சுக்கிறீங்க. தலைவர்ன்ற வார்த்தை கூட எப்படி தொழில் ஜாதியை சேர்க்குறீங்க? தலைவர்ன்றது தலைமையோட தொடர்புடையது. தலைமைக்கான பண்பு எதுவுமே இல்லாதவன் தான் நீங்கள் சொல்கிற ஜாதியை தாங்குறவன். அவனை ஜாதி வெறியந்தானு சொல்லணும் தோழர். அப்போ யார் தலைவர்? ஜாதியை கலைச்சி சமத்துவத்தை கொண்டு வராரு பாருங்க, அவர் தான் தலைவர். அம்பேத்கருக்கு அப்புறம் வந்த எல்லாருமே உன் கண்ணுக்கு ஜாதி தலைவர் தான் இல்ல? ஒரு தலைவர் இருந்தார் தோழர். 1951 அம்பேத்கரையா சட்ட அமைச்சராக இருக்கும்போது அவர் எழுதின முக்கியமான சட்டங்களில் ஒன்று பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை. அது அன்றைய காலத்தில் யாருமே ஏற்றுக்கல. அதனால அம்பேத்கரையா தன் பதவியை ராஜினாமா பண்ணார். அவர் இருந்த காலங்களில் அது நிறைவேறவே இல்லை. இந்தியாவிலேயே முதல் ஆளா தமிழ்நாட்டில் ஒருத்தர் 1989 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற சட்டத்தை நிறைவேற்றினார். சட்டத்தை நிறைவேற்றிய ஒரே தலைவர் எங்கள் ஐயா கலைஞர். அம்பேத்கர் ஐயா மிச்சம் வச்சதை முடிச்சு வச்ச ஒரே தலைவர் ஐயா கலைஞர் மட்டும்தான். அந்த சட்டத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் பெண்கள் உரிமையோடையே வாழ ஆரம்பித்தாங்க. ஆமாம், அது நல்ல சட்டம்டா, பெண்களுக்கு தேவையானது. அதனால அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் ஐயா செஞ்சார். ஏன் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயும் செய்கிறாரு. அதுதான் தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியுமே தோழர். அதனால அம்பேத்கர் ஜாதி தலைவர் இல்லாமல் போயிடுவாரா? இன்னும் ஏற்றுக்கல. ஒன்று கேட்கட்டுமா தோழர்? அம்பேத்கர் ஐயா மகாராஷ்டிராவில் மாஹார் சமுதாயத்தில் பிறந்தார். அதனால் அவர் கல்வி கிடைக்கல, உரிமை கிடைக்கல.
இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்டா. அதுக்கப்புறம் அவர் யாரும் படிக்க முடியாத பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய ஆளாயிட்டார். அவ்வளோ பெரிய ஆளாகி நான் பிறந்த மகார் சமுதாயத்துக்கு கல்வி சரியாக கிடைக்கல, அதனால் கல்வி கொடுங்க. என் ஜாதி மக்களுக்கு உரிமை சரியாக கிடைக்கல, அதனால் உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்கல. நீங்கள் சொல்கிற சாதி தலைவனாக இருந்தால் அப்படி தானே தோழர் கேட்பாங்க. ஆனால் அவர் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் சமமாக இருக்கணும் தானே தோழர் போராடினாரு. அனைத்து மக்களுக்கும் சமமான தலைவர் தானே தோழர். எல்லாருக்குமான தலைவர் தானே தோழர். எல்லாரும் ஏற்றுக்கணும்ல தோழர். இப்போ நான் செத்துட்டா கூட இந்த இடத்துக்கு இன்னொரு அம்பேத்கர் வருவான் தோழர் போராட. நீ சாக வேண்டிய ஆள் இல்லடா. ஆப்ரேஷன் ஓவர் சார். டேய், என்கிட்ட கொடுத்துட்டு அவன் எந்திரா. ஓட்டுமா வானா அவனை நான் தான் முடிவு பண்ணோம். நீ எப்படிடா போடலாம்? இன்ஸ்பெக்டர் ஆபரேஷன் அம்பேத்கர் என்னும் காதர் பாஷா ஆபரேஷன் மினிட் ஓவர். தலித்காக தலித் தான் போராடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ அம்பேத்கர்ரா. இப்போ நான் செத்துட்டா கூட இந்த இடத்துக்கு இன்னொரு அம்பேத்கர் வருவான் தோழர் போராட.